ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத்தில் ஃபேமஸாக செய்யக்கூட க்ரீன் மக் கிச்சடி எப்படி செய்யலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கிச்சடி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், செம்ம எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு 1 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் பச்சை பாசி பயிர் உடைச்சது. உங்கள்கிட்ட முழு பச்சை பாசி பயிர் இருந்தால் அதை மிக்சியில் நீங்கள் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா பாதியை உடச்சி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இப்போ இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான கிச்சடி. நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ட்ரை பண்ணலாம், நைட்டுக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ஆகிடும் இந்த கிச்சடி. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கங்க. கொஞ்சம் நெய் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறேன், அப்போ நல்லாவே டேஸ்ட்டும் மணமும் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச பிறகு உங்களுக்கு தேவையான அளவு காரப்பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். 2 கப் ஆனியன் கட் பண்ணது சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சீசன்றனால க்ரீன் மட்டர் இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேரட்டு, 2 தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் தாராளமாக ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் குஜராத்திக்காரங்க ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் வெஜிடபிள்ஸில் நிறைய ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப ரைஸோட குவான்டிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் பருப்பு நம்ம அதிகமாக சேர்க்குறோம், அதனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் உருளைக்கிழங்கு கழுவி தோல் சீவிட்டு அதுவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பையும் நான் அதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு பவுலில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி, துவரம்பருப்பு, பச்சை பாசி பயிர் உடைச்சது, இதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் துவரம்பருப்பு பதிலாக நீங்கள் பச்சை பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, எல்லோ கலர் பாசிப்பருப்பு, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படின்னா, இப்போ 3 டம்ளர் மொத்தம் வந்திருக்கு, 3மே சேர்த்து, அப்போ 3க்கு 6 டம்ளர் தண்ணி, அந்த அளவு கணக்குக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்க்கு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிச்சடி நம்மளுக்கு உதிரியெல்லாம் கிடைக்கக்கூடாது. இது நம்ம குழஞ்சி தான் வரணும். எப்படி வெண்பொங்கலுக்கு நம்ம குழஞ்சி வைப்போம், அது மாதிரி பக்குவம் கிடச்சா தான் இது நல்லாவே இருக்கும். கொஞ்சம் தனியாகவும் நான் இதில் சேர்த்துட்டு 3 to 4 விசில் வரையும் நான் குக்கரில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக கிடச்சிருக்கு. இதை இப்போ நல்லா நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இதில் அரிசி முழுசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கலர்றப்பே ஒரு தடவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறப்ப இது நல்லா சாஃப்டாக இதுவாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள உண்டி, அதாவது 6 மாத குழந்தையில இருந்து நீங்கள் எவ்வளோ வயசுனாலும் இது எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த கிச்சடி. இது கண்டிப்பாக ஹெல்த்தியான இந்த கிச்சடியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.